When a biker starts his ride, he knows someone is waiting for him at home. At the same time, the life of an explorer never stops. It's a never-ending journey. For those who dare will win, and those who are scared of waves can't sail through the storms. Yes, at the end, it's a matter of passion. Wholehearted, rock-hard passion, which makes a biker ride every day. No matter how bad his day is, he knows his bike will always make him feel better and take him where he deserves. That's what the life of a biker is. Hi guys, welcome back to my channel Arun and this is Arun. Hope you're all doing good. Guys, எல்லாம் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க 8 மணி சண்டே வழக்கம் போல். ஸோ கைஸ் ரைடுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. ரைடு போயிட்டுருக்கோம். இப்போ எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசான ஒரு இடம். ஸோ நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வேலிஸ் நம்ம சோஷியல் புக்கில் படிச்சிருப்போம். வேலிஸ்ன்னு படிச்சிருப்போம். மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ், வேலிஸ் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி போகிற இடத்துல ஃபுல்லும் வேலிஸாக தான் இருக்க போகுது. ஃபுல்லு க்ரீனிஷாக கார்பெட் போட்ட மாதிரி இருக்க போகுது. ஸோ சூப்பராக இருக்கும். வியூ என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. ராக் பண்ணலாம். கைஸ் ரூட் எப்படி போகணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நம்ம இருக்கிறது தானேலேருந்து கல்யாணுக்கு அப்புறம் முர்பாடை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷிரோஷி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது உள்ளே தான் திரும்ப போகிறோம். ஸோ கைஸ் வாங்க ராக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஷிரோஷிக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசோகா வாட்டர் ஃபால்ஸும் போவோம். ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம தானே ஷிரோஷி இன்னொரு எண்டில் அசோகா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ட்ரையாங்கிளில் தான் போகிறோம். ஸோ வந்த வழியிலே வரப்போகிறதில்ல. ஒரு 2 வழியாக போயிட்டு இன்னொரு 2 வழியாக நம்ம வீட்டுக்கு வரப்போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லும் ராக்கிங்காக இருக்கும், ரோலிங்காக இருக்கும். ஸோ தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் கரெக்டாக இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி. ஸோ பஞ்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹோல் ஆகிருக்கு. ஸோ இப்போ எடுத்து பஞ்சர் பார்க்கணும். ஸோ கைஸ் எல்லாம் நன்மைக்கு, ஆல் இஸ் வெல். ஸோ சீக்கிரம் பஞ்சர் பார்த்துட்டு திரும்ப நம்ம ரைடு கண்டினியூ பண்ணலாம். திரும்ப ராக் அண்ட் ரோல் பண்ணலாம். ஒரு ரைடு எடுத்துகிட்டா நிறைய தடங்கள் வரும். ஸோ தடங்கள் வருதேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. லைஃப்லேயும் அப்படி தான் நிறைய தடங்கள் வரும். Let's win, let's rock and roll. கைஸ் செட்டி விட்டு வெளியே வந்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், க்ரீனிஷாக தெரியும். ஆண்டி கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஆண்டி திரும்பி பார்க்கல. பாருங்கள் மழை நேரனால எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்தோம் மல்சேஜ் காட்டுக்கு போகிறதுக்கு. ஆக்சுவலாக அப்போ வந்து காஞ்சி இருந்துச்சு. இப்போ எல்லாம் க்ரீனிஷாக இருக்குது. இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி ஆகுது. கரெக்டாக 8:56 ஆகுது. ஸோ பஞ்சனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 15 மினிட்ஸ். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருக்கலாம். ஸோ எப்படியோ சிட்டியை கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஃபுல்லும் இப்படி க்ரீனிஷை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்போம். ராக் அண்ட் ரோல். ஸோ எப்போவுமே நான் ராக் அண்ட் ரோல் இல்லை தாறுமாறு தக்காளி சோறுன்னு சொல்லி பாட்டு படிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்மளோட தீம் ஆக்கியாச்சு. ஸோ எண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராக் அண்ட் ரோல் சொல்லி என் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லிடலாம். வா இதை பார்க்க தான் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை பார்க்க தான் இந்த ரைடர்ஸ் தன்னோட உயிரையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து இந்த இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. பைக்கு ஓட்டின மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களோட பேஷனையும் அச்சீவ் பண்ண மாதிரி ஆச்சு. சீனரியும் பார்த்த மாதிரி ஆச்சு.
கைஸ் நம்ம இந்த ரோட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக வரும்போது பார்த்தேன் இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல உட்காந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சிங்கக்குட்டி எங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னா இந்த மேடு இருக்குது, அந்த மேடுக்கு அந்த சைடு நின்றுட்டுருக்கு. ஸோ கைஸ் சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் இருக்குது, சப்பாத்தி இருக்குது. ஸோ எப்போவுமே நான் ரைட் பண்ணும்போது சப்பாத்தி தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் என்ன கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கொரோனா டைம்னால் எங்கேயும் உட்காந்து சாப்பிட முடியாது. ஸோ கரெக்டான லொக்கேஷன் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். வாழ்க்கைன்றது இப்படி வாழணும் ப்ரோ. நம்ம என்ன ப்ரோ 9 மணி நேரம் வேலை ஆஃபீஸில் உட்காந்துட்டு டெய்லி ப்ரெஷர் எடுத்துகிட்டு நம்மளால் முடியாதுப்பா. இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது. கைஸ் 2 ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண ஒன்று வந்து யூடியூபருக்கு யூஸ் ஆகிறது, இன்னொன்று என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு இது பார்த்துலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ட்ரைபாட் தான், செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட். ஸோ ஃபோனை இங்கே மவுண்ட் பண்ணிக்கலாம், செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரிமோட்டும் இருக்குது, கீழே ஸ்டாண்டும் வருது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், வ்ளாகிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக டெக்னிக்கல் ரிவ்யூ எதுக்குனாலும் இதில் டேபிளில் மவுண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான், ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தான். இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது இருந்து எவ்வளோ தூரம் பைக் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கைஸ் நம்ம இப்போ இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கைஸ் இந்த வியூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வியூ பார்க்க மட்டும்தான் நான் இந்த ரோடு வழியாக வந்தேன். ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வியூ பாருங்கள், சீனரி பாருங்கள். வி ஆர் இன் இந்தியா. இப்போ தான் புரியுது நம்ம இந்தியாவில் இவ்வளோ அழகான இடம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. குட்டி வீடு கூட இல்லை, ஃபுல்லும் க்ரீனரியாக இருக்குது. அந்த சைடு உங்களுக்கு மலையும் தெரியுது, குட்டி குட்டி மலை. இன்னும் ஒரு பெரிய பெரிய மலை, நிறைய மலை வரும். ஸோ அங்கே தான் போகிறோம். பாருங்க அழகு, பாருங்க அழகு, பாருங்க செம்ம அழகு, செம்ம பிளேஸு. ஸோ பைக்கர்ஸ், ஸோ மகாராஷ்டிராவிலேருந்து யாராவது தமிழ் பைக்கர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கைஸ் நீங்கள் மல்சேஜ் காட்டு போகிறத விட இந்த ரோடு பெட்டரு. ஆக்சுவலி இப்போ மல்சேஜ் காட்டும் போக முடியாது, ஏன்னா அங்கே வந்து ரோடு பிளாக் பண்ணியிருக்கு போலீஸு. ஸோ அங்கே போகிறதுக்கு இது பெஸ்ட்டு டைம், பெட்டர் டைம் டு கோ இன் திஸ் ரோட். ஏன்னா இந்த மன்சூனில் மட்டும்தான் இந்த ரோடு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் ராக் பண்ணி ரோல் பண்ணி இதே மாதிரி நிறைய வீடியோ கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ கைஸ் மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கணும், சூப்பராக இருக்கும். வூ டெய்லி காலையில் இருந்துச்சு நான் டான்ஸ் ஆடுவேன். We are rocking on the road. செம ரோடுங்க, உண்மையாக நான் சொல்கிறேன், பயங்கர செம ரோடு. ரொம்ப ஒரு குழி கூட நான் இதுவரை பார்க்கவே இல்லை இந்த ரோடு என்டர் ஆனதுக்கப்புறம். நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம ரைடு. ஸோ சூப்பராக போயிட்டே இருக்குது. என்ன தடங்கள் வந்தாலும் நம்ம ராக் பண்ணி ரைடை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது, மனசுலேருந்து சொல்கிறேன். ரோடு ஃபுல்லாக காலி, ரோடு ஃபுல்லாக காலி, என்ஜாய் என்ஜாய். Enjoy. This is what every biker needs. Woo!
காசா பணமாக தேவையில்லைங்க. நான் கத்தல தாத்தா திரும்பி பார்த்துட்ருக்காரு. நம்ம வேறு அடிக்கடி ஒல்ஃப் மாதிரி கத்திட்டு இருக்கோம். அந்த தாத்தா யாரா கத்துறான்னு சொல்லி திரும்பி பார்த்துட்ருக்காரு. क्या प्रॉब्लम है? चेन आ दिया. अब बैठो ना, मैं दबाता हूँ. किधर तक जाना है आपको? इधर जाना है. बैठो ना. नहीं नहीं, अब बैठो ना. नहीं, इनका बाइक का गाड़ी का प्रॉब्लम था, इसलिए हम लोग ऐसे दबा के लेके जा रहे. बाइक बंद कर लो. बाइक बंद कर लो ना. बाइक बंद कर लो. खाना खाने के घर के अपना. हाँ, अपना घर पे चलो ना. आपका घर पे है? इधर ही है. हाँ. ஸோ கைஸ், இதில் என்ன தெரியுது அப்படின்னா, காலையில் நிறைய தடங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். ஸோ இந்த தடங்கள் எல்லாம் வந்தது எல்லாமே கரெக்ட் தான். நானும் கரெக்டாக வந்திருக்கேன், அவரும் கரெக்டாக ரோட்டில் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்திருக்கு. திஸ் இஸ் ஃபேட். கைஸ், உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன யோசித்தாலும் அது நடக்காது. ஸோ காட் நோஸ் எவ்ரி பிளான், வாட் வி ஷுட் டூ அண்ட் ஐ ஷுட் டூ அண்ட் விச் வில் பி குட் ஃபார் அஸ். ஹாய் கைஸ், ஃபைனல் அங்கேயே சுற்றி அங்கிளோட வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்காரு, அவங்களோட ஒய்ஃப் ஆண்டி குக் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. வந்தோடனே பாட்டில் தண்ணி கொடுத்தாங்க. ஸோ கைஸ், இதோட நான் ஃபஸ்ட் பார்ட் என் பண்ணேன். ஸோ செகண்ட் பார்ட் இன்னும் இருக்க போது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்ற செகண்ட் பார்ட்டில் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் மறக்காமல் பாருங்கள், செகண்ட் பார்ட்டையும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். மேக்ஸ் 1 வீக்கில் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ கண்டினியூஸாக 2 வீடியோ வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை பாருங்கள். ஜர்னி டு ஷைன் அண்ட் ராக் அண்ட் ரோல் அண்ட் சீ யூ சூன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.